நம்ம ஹேர்லேருந்து நம்ம ஸ்கேல்ப்லேருந்து நம்ம முடி எட்ஜ் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரே டோனர் அப்படின்னா ஹேர் க்ரோத் வாட்டர் அப்படின்னா அது இதுதாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகி உங்கள் ஹேரை வந்து ஹெல்த்தி ஹேராக க்ரோத் பண்ணுறதுக்கும் அதை ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் டே வந்து பார்த்தீங்கன்னா 17, பேக் வந்து 9. நான் 9ஆவதாக என்ன பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் க்ரோத் வாட்டர் தான். இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை வந்து இந்த ஹேர் க்ரோத் வாட்டரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர்லேயும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் முல்லை சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தான். நான் ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் டபுளாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் இது கூட நான் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ டபுளாக எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 கிராம்பு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 8 எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் அப்படின்னா நீங்கள் 1.5லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இது கூட நான் 3ஆவது எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். நம்ம வெந்தயத்தோடைய கருஞ்சீரகமும் சேர்க்கும்போது அதோடைய ரிசல்ட் இன்னும் தாறுமாறாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே வெந்தயத்தோட கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டுமே ஒரே குவான்டிட்டி தான். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை. ஒரு கைப்பிடி ஃபுல்லாலாம் எடுத்துக்கல, ஒரு 4 கொத்து அளவுக்கு நான் வேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் லாஸ்ட்டாக எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். வேப்பிலை எடுத்த அதே அளவு தான் நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து இந்த 5 இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேர் க்ரோத் வாட்டர் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம்புக்கு பதிலாக இஞ்சியோ வேப்பிலை இல்லாட்டி நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கொரகொரன்னு மட்டும் அரைச்சாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சா போதும். தண்ணி மெயினாக நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கிட்டு ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிற விஷயம், நான் இன்றைக்கி ஒன் டைம் யூஸ் அப்படின்றனால எல்லாமே கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 2 டம்ளர் அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இதோடைய பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற 1 டம்ளர் 3/4 டம்ளர் வந்து ஒரு 1/2 டம்ளராக மாறுற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நான் ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சேர்த்துருந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா 1/2 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கும்போது அதோடைய எசன்ஸ் எல்லாம் இன்னுமே இதில் நல்லா இறங்கிடும். இது கூட லாஸ்ட்டாக நம்ம ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கலாம். விட்டமின் இ தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட வந்து விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பாதாம் ஆயிலோ இல்லை கோகோனட் ஆயிலோ கூட ஒரு ஃபியூ ட்ராப் சேர்த்துக்கோங்க. எதுக்காக இது சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் நம்ம ஹேரை கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம ஹேரை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக மாற்றும். அதனால தான் எனக்கு விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி ஆயில், அதாவது ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஆயிலில் நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லை பாதாம் ஆயிலோ இருந்தால் ஒரு 3 to 4 ட்ராப் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் ரெகுலராக அதாவது எடுத்து வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நான் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. இதுக்காக நீங்கள் வாங்கணும்னு இல்லை. ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் மாற்றிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நம்ம நார்மலாக பேக் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் ஹேரில் ஃபுல்லாக எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸி தான். நம்ம ஸ்கேல்பில் பிரித்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது டேரெக்டாகவே நம்ம ஸ்கேல்ப்லேயே வந்து அப்ளை ஆகிடும். நமக்கு இது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால நம்ம ஹேரில் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத் வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஹேர்லேயே ஸ்கேல்ப்லேயே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நார்மல் ஆயிலில் தான் அப்ளை பண்ணுறேன். நான் எதுக்காகன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேயராக பிரித்து அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணாலும் சரி, இது நம்ம ஹேர்லேயே ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையாவே இருக்கிறனால நம்ம தலையில் ஏற்படுற தொற்றுகளை நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோடி நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து தூண்டுது. நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இது இன்னும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அயன், மேங்கனீஸு, பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி, கே இதெல்லாம் அது இருக்கிறனால நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணும். செகண்டாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சந்தலையோட ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. இதில் அதிக அளவு அயனும் புரோட்டீனும் இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் நிக்கோட்டினிக் அமிலம் இருக்கிறனால இது புரோட்டீனோடு சேர்ந்து நம்ம ஹேர் ஃபாலையும் டேண்ட்ரஃபையும் எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் இதில் சேர்த்துருக்கக்கூடிய கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் நம்ம ஹேரை நேச்சுரலாகவே பிளாக்காக க்ரோத் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீம் லீஃபு, இது வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணுது. நம்ம ஹேரை வந்து ரொம்ப டல்லாக இருக்கக்கூடிய நம்ம ஹேரை நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய மற்ற இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளத்தையும் நம்ம நீம் ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு தலையில் வந்து பெயின் ப்ராப்ளம் இருக்குது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நீம் லீஃபையோ இல்லை நீம் பவுடரையோ இல்லை நீம் ஆயிலோ யூஸ் பண்ணி ரெகுலராக பேக் யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்கள் ஹேரில் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணுது. இது நம்ம ஹேரில் வரக்கூடிய மெடிசனாகவும் செயல்படுது. ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறனால நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். நம்ம ஹேரை வந்து பிளாக்காக மாற்றுது, லாங்காக மாற்றுது, அடர்த்தியாக மாற்றுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கருவேப்பிலை கொடுக்குது. நம்ம ஹேரை வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும்போதே க்ரே ஹேராகவும் ஒயிட் ஹேராகவும் க்ரோத் ஆகும். அந்த ப்ராப்ளத்தெலாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கருவேப்பிலையும் கருஞ்சீரகம் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் முடியை நல்லா லேயராக பிரித்து நல்லா மெயினாக ஸ்கேல்பில் படுற மாதிரி பிரித்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இப்போ ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 1.5 வீக் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் வந்து டோனராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஹேருக்கு டெய்லியும் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஒரு நாள் விட்டு தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லைனா உங்கள் ஹேரை கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும். அதனால் நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றதுக்கும் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஹேரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் உங்கள் ஸ்கேல்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேரில் வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸ்கேல்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் விட்டுறலாம். இப்போ நீங்கள் ஆயிலி ஹேராக இருக்கே சிஸ்டர், அப்போ இந்த டோனர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து உங்கள் ஹேரில் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நான் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணும்போது ஷாம்பு ஷேக்கா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு தண்ணி மட்டுமே ஊற்றி தான் வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம அடிக்கடி ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது, ஹேர் ரொம்ப ட்ரையாக மாறுது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஷாம்பு ஷேக்காக ஸ்கிப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இந்த ஹேர் க்ரோத் வாட்டரை மட்டுமே வச்சு நான் வந்து அதாவது நம்ம தலையை சும்மா அலசியிருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் ஹேரையுமே ஷோ பண்ணியிருக்க மாட்டேன். அதை நீங்கள் உங்கள் வீடியோ எண்டில் பார்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 30 to 40 minutes வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கோல்டு காஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு 10 minutes மட்டுமே வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரியே இன்றைக்கி என்னோடய ஹேரை நான் ஷாம்பு ஷேக்காக எதுவுமே யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலை.
நான் யூஸ் பண்ண டோனர் மட்டுமே வச்சு தான் நான் ஹேரை வந்து வெறும் தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சு 1 டே விட்டு விட்டு ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ரெகுலராக நம்ம ஹேருக்கு ஷாம்புவோ ஷேக்காவோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே நம்ம ஹேர் வந்து ரொம்ப வீக் ஆகிடும், ரொம்ப பிரேக்கேஜ் ஆகிடும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வரும். நான் மோஸ்ட்லி வந்து வீடியோஸ்க்காக வந்து ஹேரில் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹேர் வந்து ரொம்ப பிரேக்கேஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு, பாதி உடஞ்சு விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹேருக்கு வந்து ஷாம்பு ஷேக்காக எதுவும் யூஸ் பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ணலை. யூஸ் பண்ண டோனரை மட்டுமே வெறும் தண்ணியை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீக்லி வந்து ட்வைஸ் மட்டும் ஷாம்புவோ இல்லை ஷேக்காவோ யூஸ் பண்ணால் போதும். ஒரு நாள் விட்டு விட்டு யூஸ் பண்ணுறது நம்ம ஹேருக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. அதனால் நீங்கள் வந்து வெறும் தண்ணியிலே இன்றைக்கி உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா மட்டும் உங்கள் ஹேருக்கு ஷாம்புவோ ஷேக்காவோ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி அடிக்கடி நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கி நான் வந்து ஷாம்புவை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு ஷாம்பு ஷேக்காக போடாமல் வெறும் அந்த பேக்கை மட்டுமே யூஸ் பண்ணி வெறும் தண்ணியில் நம்ம ஹேரை அலசினாலே ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நான் இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் பண்ணுறது ரொம்பவுமே நம்ம ஹேருக்கு பெஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி வந்து என் ஹேர் என்னால் ஷோ பண்ண முடியலை. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்.